பல வேளைகளில் நம்ம சோர்ந்து போயிடுவோம், பல வேளைகளில் நம்ம மனம் உடைந்து போயிடுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்றா மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம உடைஞ்சிருவோம், இல்லை நம்ம மனம் சோர்ந்து போயிடுவோம். இல்லைன்னா நம்ம பேசுகிற வார்த்தையே நம்மளுக்கு சோர்வை உண்டு பண்ணும். அதனால என்ன நடக்கும்னா, அந்த நாள் நம்மளுக்கு ரொம்ப உடைந்து போன சோர்வான நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட நாளாக இன்னைக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை தருகிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி இருக்கு: இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்கள். பொதுவாக பெயர் சொல்லி அழைத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய பெயரை, நம்மளுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கோ அந்த பெயரை சொல்லி அழைச்சார்னு நம்ம நினைப்போம். கரெக்டு தான், அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். பட் அது மட்டும் இல்லாமல் தேவன் உங்களை பற்றி எப்படி நினைவாக இருக்கிறாரோ, உங்களை பற்றி எப்படியெல்லாம் அவர் யோசித்து வச்சிருக்கிறாரோ, அவைகள் எல்லாவற்றையும் சொல்லி உங்களை அழைக்கிறார். அந்த பெயர், அந்த அழைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒருவர் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க உங்களை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இல்லை நீங்கள் உங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்மை பற்றி நம்ம சொல்லுகிற அழைக்கிற காரியம். உதாரணத்துக்கு சொன்னால், சிலர் யாரையாவது பார்த்து ஏய் சோம்பேறி இங்கே வா அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறி என்பது அவங்க பேர் கிடையாது, பட் இருந்தாலும் அவங்கள கூப்பிடுற விதமே அப்படி கூப்பிடுவாங்க. அதனால் என்ன நடக்கும்னா, அவங்களுடைய மனதில் அவங்க சோம்பேறி அப்படின்றத ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நிறையா பெயர்கள், நிறையா காரியங்களை சொல்லி உங்களை நிறைய பேர் அழைக்கலாம். இல்லை உங்களை நீங்களே இல்லை நான் பலவீனன், என்னால் இது முடியாது, எனக்கு சோர்வாயிரும், எனக்கு அங்கே வலிக்குது, எனக்கு இவ்வளோ தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி நம்ம சொல்லுகிற காரியமே நம்மை பற்றி அழைக்கிற காரியம். மாறாக தேவனுக்கு நீங்கள் பிரியமாக இருக்கிறதுனால, தேவனுடையவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால அவர் உங்களை எப்படி அழைக்கிறார்னா, அவர் உங்களை நீதிமான் என்று அழைக்கிறார், உங்களை ஐஸ்வர்யவான் என்று அழைக்கிறார், பரிசுத்தவான் என்று அழைக்கிறார், விடுவிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறார், பிரியமானவனே என்று அழைக்கிறார், சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஸோ தேவன் உங்களை அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். அது உங்கள் பெயர் மட்டும் கிடையாது, அவர் உங்களை எப்படியெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறாரோ, எப்படியெல்லாம் மாற்றி வைத்திருக்கிறாரோ அந்த பெயரை சொல்லி அழைக்கிறார். ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா, அவர் உங்களை அழைக்கும் பொழுது கடன்காரன் அழைக்க மாட்டார், ஆனால் உங்களை ஐஸ்வர்யவான் என்று அழைப்பார். ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா, பலவீனன் சொல்லி உங்களை அழைக்க மாட்டார், உங்களை பலவான் என்று சொல்லி அழைப்பார். Don't call yourself by the inabilities that is in you. God is able. உங்களுக்குள்ளே இருக்கிற இயலாமையை நீங்கள் பார்த்து அதன்படி உங்களை அழைக்காதீங்க. கர்த்தரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் இயலும். ஆகவே அவர் உங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்றத நீங்களும் பார்த்து நீங்களும் உங்களை அப்படி அழைங்க. மற்றவருடைய வார்த்தையில் உங்களுடைய வார்த்தை உங்களை சோர்வுபடுத்தி இருந்துச்சுன்னா, உங்களை பலவீனப்படுத்தி உங்களை உடைத்து இருந்ததுன்னா, தேவனுடைய வார்த்தை உங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தை. தேவன் உங்களை இன்றைக்கு அழைக்கிறார். நீங்கள் அவருடையவர்கள். அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரோ, என்னவாக இருக்கிறாரோ அப்படியெல்லாம் உங்களையும் அழைக்கிறார், உங்களையும் பார்க்கிறார். இன்றைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் உங்களை பாருங்கள், தேவனுடைய பார்வையில் உங்களை பாருங்கள். அவருடைய பார்வை விலையேறப்பட்ட பார்வை, விசேஷ பார்வை. இன்றைக்கும் உங்களை விசேஷமாக பார்க்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க.